ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். சாட்டர்டே அன்றைக்கி எடுத்த vlog தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க சத்யாக்கு போகலாம். என்ன இன்றைக்கி சத்யாக்கு நான் போயிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் ஏசிக்கு வந்து கோட் வந்து கேட்டு வந்தேன். நாங்கள் டார்லிங்கில் கேட்டிருந்தோம். இப்போ வந்து நம்ம சத்யாக்கு போயிட்டு கொட்டேஷன் வாங்கலான்னு போயிருக்கோம். இங்கே வந்து இப்போது சம்மர் ரொம்ப அதிகமாக இருக்கா, நம்ம வீட்டில் ஏசி இல்லை. ஸோ அவர் வீட்டில் இருக்கும்போது தான் அவரை கூப்பிட்டு போயிட்டு நான் டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவோம். எவ்ரி சாட்டர்டே சண்டேனா மட்டும் பர்ச்சேஸ் போயிடுவேன். அதாவது ஷாப்பிங் இல்லை, காய்கறி வாங்கணும், மற்றபடி எதுக்குமே நான்வெஜ் வாங்கணும்னா சாட்டர்டே சண்டேஸில் தான் எல்லா வேலையுமே இருக்கும். இங்கே வோல்டாஸு, ஹையரு, வேர்ல்பூலு எல்லா பிராண்டுமே காமிச்சாங்க. ஒரு எஸ்டிமேஷன் வாங்கிக்கலான்ட்டு. ஏன்னா இந்த மே மந்த் வந்து நிறைய கமிட்மெண்ட் நமக்கு இருக்கும். ஏன்னா ஸ்கூலுக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ்லாம் கட்ட வேண்டியதெல்லாம் இருக்கும். ஸோ இது வந்து 0% இஎம்ஐன்றதுனால நம்ம போயிட்டு விசாரித்து ஒரு எஸ்டிமேஷன் வாங்கிக்கினா நமக்கு எவ்வளோ வந்து கோட் தராங்க, அதுக்கேற்றப்போல் நம்ம பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு எங்களுக்கு வந்து 110 போதுமானது. ஏன்னா சின்ன ரூம் தான்றனால 110 ஏசி வோல்டாஸ் கேட்டோம். 39 சொன்னாங்க ஸ்டெபிளைசரோட, டபுள் பூஸ்டரோட. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, இதுக்கு இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ் கம்பெனியில் வந்து சொல்லுவாங்க, ஸ்டாண்டு அதுமாதிரி எக்ஸ்ட்ராவாக ஒயரு, அது இது டேப்பு, ஒயிட் சிமெண்ட்டு அதெல்லாம் நம்ம தான் வாங்கணுன்ற மாதிரி சொன்னாங்க. டோட்டலாக பார்த்திங்கன்னா 42 கிட்டே சொன்னாங்க. அதனால் ப்ரைஸ் எல்லாமே ஓவரால் கேட்டுட்டு நம்ம வந்து முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் பிளான் பண்ணி தான் எதாக இருந்தாலும் வாங்குவோம். அனாவசியமாக வாங்கணும்னு நினச்சி எந்த பொருளுமே வாங்க மாட்டோம். போன நியூ இயர்க்கு ஃப்ரிட்ஜு மாற்றணும், புது ஃப்ரிட்ஜ் வாங்கணும். அதே போல் வருஷம் வருஷம் நல்ல நாட்களில் வந்து அந்த மாதிரி பொருள் வாங்குறது வீட்டுக்கு வந்து நல்லது. அந்த பொருள் சேர்றதுமே செல்வம் மாதிரி தானே அப்படின்னு. இப்போ மிஷின் ஃபால்ட்டுனா ஐஎஃப்பி வந்து வாங்கி 5 வருஷம் கிட்ட ஆகிடுச்சு, அதை தான் ஓடிட்டுருக்கு. அதுமாதிரி 3-4 பர்னர் கேஸ் அடுப்பு கூட எல்லாமே பார்த்திங்கன்னா நான் புது வருஷம் அந்த மாதிரி டைம் தான் மாற்றுவேன், எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவேன். அது போல் தான் இப்போ வந்து பெட்டு தான் ரொம்ப போயிடுச்சு. 9 வருஷம் ஆகுது எங்களது பெட்டு வாங்கி. அந்த பெட்டு மட்டும் தான் இப்போதைக்கு வாங்கணும். அதாவது எது ரொம்ப ஃபால்ட் ஆகிடுச்சோ அது மட்டும்தான் ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஏசி வந்து இவ்வளோ நாளாக இல்லாமல் ஓட்டிட்டோம். பட் இதுக்கப்புறம் இந்த வெயிலை ரொம்ப தாங்க முடியல, பசங்களுக்கு தாங்க முடியல. அதனால தான் இப்போ நாங்கள் ஏசி பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். அனாவசியமாக பொருள் எதுவுமே திங்ஸ்லாம் நான் வாங்க மாட்டேன், இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணிக்குவேன். நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். ஆனால் பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கே ஃபேஸ் ஃபுல்லாக செம்மையாக வேர்க்குரு வந்துடுச்சு. ஏசிலாம் எனக்கு ஒத்துக்காது. அதாவது எனக்கு சைனஸ் ப்ராப்ளம், அந்த மாதிரி ஒரு டஸ்ட் அலர்ஜினா கூட ஒத்துக்காது, தும்பல் வந்துடும். அதனால் ஏசியில் படுத்தா தலைவலி வந்துடும். அதுக்காக தான் நான் எனக்கு ஒத்துக்காதுன்னு நினச்சிட்டே இருந்தேன். இப்போ சம்மர் தாங்க முடியலேன்னு பார்த்தோம். அப்படியே நம்ம ஆவடிக்கும் அண்ணனூருக்கும் நடுவில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்போ போட்டிருக்காங்க. இந்த எக்ஸ்போவில் வந்து எல்லாமே பிராண்டட் மெட்டீரியல் வந்து இங்கே போட்டிருக்காங்க. அதாவது நம்ம சுடியோ அந்த மாதிரி ரிலையன்ஸ் ஃப்ரெஷ்லாம் போயிட்டு கொஞ்சம் காஸ்ட்லியாக ட்ரெஸ் எடுப்போம் இல்லையா, அதை வந்து இங்கே வந்து எல்லாமே போட்டிருக்காங்க. பெட்ஷீட் எல்லாமே. நாங்கள் இங்கே மெயினாக போனதே பெட் ஸ்ப்ரெட் பார்க்குறதுக்கு தான் போனோம். குவாலிட்டி நல்லா இருக்கும்னு பார்த்தா 800 ருபீஸ் போட்டிருந்தாங்க. இதுக்கு டிமார்ட்டே பெஸ்ட்டு. டிமார்ட்லேயும் நிறைய ஆஃபரில் நல்லதாக கிடைக்கும். ஆவடி வந்து ரோட் சைடே இப்போ பார்த்தா உங்களுக்கு மெயின் ரோட்லேயே இதை போட்டிருக்காங்க. நிறைய கிளாத்லாம் வந்து சூப்பராக இருக்குது. அதாவது ஜென்ஸுக்கு வந்து ஜர்கின்னு, டிஷர்ட்டு அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. லெக்கின்ஸு, லேடிஸ்க்கு டாப்ஸு, குழந்தைங்களுக்கு கிட்ஸுக்கு நல்லா இருக்குது. இது எல்லாமே ஒரு சொன்னார் நல்ல பிராண்டட் கிளாத்ஸு, கிழியாமல் இருக்கும். அது வந்து 200, 100ன்னு பார்க்காத நல்லாயிருக்கும் குவாலிட்டினாரு. எனக்கு வந்து எப்போவுமே இந்த துணியில் போயிட்டு காசு செலவு பண்ணுறது எனக்கு எப்போவுமே பிடிக்காது. நல்ல நாள் இப்போ பர்த்டேவா, வெட்டிங் டேவா, ஏதாவது தீபாவளி, பொங்கல் அந்த மாதிரி தான் அம்மா அப்பா வந்து நமக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து பழக்கம். அனாவசியமாக போய் துணிக்காகலாம் நான் செலவு பண்ண மாட்டேன். நான் பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நான் எடுத்திருப்பேன். நம்ம வந்து இதில் வந்து கலந்து போட்டு வச்சுருக்காங்க. எல்லாத்தையும் நம்ம வந்து நம்ம சைஸ் வச்சு ஒன்று ஒன்றா பார்த்து எடுக்கணும். எனக்கு வந்து குழந்தைங்களுக்கு நான் இப்போ தான் நிறைய ட்ரெஸ் எடுத்தேன், அதனால் நான் எடுக்கலை. ஸோ இந்த லஞ்ச் பேக் வந்து குவாலிட்டி சூப்பராக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ நான் பார்க்குறதெல்லாம் 150 சொன்னாங்க. இந்த பேக் எல்லாமே நம்ம லஞ்ச் வச்சு கொண்டு போகலாம், அழகாக இருக்கும் பார்க்க. நல்ல கிளாத்தும் சூப்பராக இருக்குது, நல்லா உழைக்கும், நல்லா வாஷபிள் தான். ஸோ இந்த மாதிரி வாங்கலாம் பசங்களுக்குன்னு பார்த்துட்டு இருந்தேன். இதில் பாட்டில் வைக்க கஷ்டமாக இருக்குமேனு நான் இந்த இது செலக்ட் பண்ணேன். இது வந்து 2 தான் இருக்குது, எல்லாமே காலி சொன்னாங்க. ஸோ இதில் தான் நம்ம பாட்டில், ஜூஸ் பாட்டில்லாம் வைக்க முடியும். ஒன்று வந்து 200 ருபீஸ், ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். நான் ஒரு பொருள் வாங்குறேன்னா அது வருஷம் கணக்காக உழைக்கணும், நல்லா இருக்கணும், யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ இதை வாங்கி நான் மூட்டை கட்டி வைக்க போகிறதில்ல, பசங்களுக்கு ஸ்கூலுக்காக வாங்கியிருக்கேன். எப்படியா இருந்தாலும் ஒரு லஞ்ச் பேக் வருஷம் நான் மாற்றிடுவேன். ஏன்னா அது கிழிஞ்சு போயிடும். இந்த பேக் பார்த்திங்கன்னா நம்ம நல்லா துவச்சி வச்சுக்கலாம். என்ன ஒயிட் கலராக எனக்கு கிடச்சிச்சு, ரெண்டுமே ஒரே போல் 200 ருபீஸ் கொடுத்து வாங்கினேன். அப்படியே வர வழியில் பலாப்பழம் 50 ரூபாய்க்கு ஒரு லேடி அந்த அக்கா வச்சுருந்தாங்க. எனக்கு போன வாரம் சந்தையில் வாங்கி தரல, இந்த வாரம் வாங்கி தர சொல்லிவிட்டு இந்த அக்கா கிட்டே பலாப்பழம் 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துட்டேன்.
அப்படியே பார்த்திங்கன்னா எப்போவுமே நாங்கள் வந்து சாட்டர்டே ஈவினிங்கு இவர் மட்டும் போயிட்டு பட்டாபிராம் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம். பட்டாபிராம் மீன் மார்க்கெட்டுக்கு இவர் மட்டும் போய் நான்வெஜ் வாங்கிட்டு வந்து வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு சண்டே மார்னிங் கொஞ்சம் லேட்டாக எழுந்து சமையல் செய்வேன். ஆனால் இந்த வாரம் நான் போயிருக்கேன். இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் பட்டாபிராம் மீன் மார்க்கெட்டுக்கு நான் போயிருக்கேன். எனக்கு ஃபிஷ் மார்க்கெட்னால் சின்ன வயசில் எங்கள் அம்மா கூட பெரியம்மா கூட அப்படி தான் போய் பழக்கம். இந்த டைம் வந்து இவர் கூட நான் வந்து இதுதான் நான்வெஜ் வாங்க ரொம்ப ரேர் தான் நான் இவர் கூட போகிறது. எனக்கு இவருக்கு நான்வெஜ் வாங்க போனாலே சண்டை வர செட் ஆகாது. ஏன்னா இவருக்கு பிடிக்கிற மீன் எனக்கு பிடிக்காது, எனக்கு பிடிக்கிற மீன் இவருக்கு பிடிக்காது. மார்க்கெட் பார்த்திங்கனாலே இங்கே போனோம்னா ஒரு பெரிய ஃபேமிலி கூட 500 பட்ஜெட்டில் சூப்பராக வாங்கிட்டு வரலாம். 150 160 200 தான் 1 கிலோ எறா ரேஞ்சலாம். மேக்ஸிமம் நீங்கள் போனீங்கன்னா பெரிய பெரிய எறாவே 300 முடிஞ்சிடுது. லாஸ்ட் ரேட்டே 300 தான். அப்புறம் பார்த்திங்கன்னா கடம்பா 100 கடம்பா போடுறாங்க, 100 எறா போடுறாங்க. சின்ன சின்ன சங்கரா கிலோ 200, மீடியம் சைஸ் சங்கராலாம் பார்த்திங்கன்னா 250. ஆனால் சூப்பராக இருக்குங்க. நீங்கள் 500 எடுத்துகிட்டு போனால் போதும். என்ன வெரைட்டி வேணுமோ எல்லாமே. நண்டு ஒரு 100 போடுங்கன்னா போடுறாங்க. கூராக வச்சு தருவாங்க. சின்ன சின்ன கவலை மீன்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாமே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கூரே 100 எடுத்து அள்ளி கொண்டுறாங்க. நமக்கு வந்து இவ்வளோலாம் தேவைப்படாது. இவர் வந்து இந்த அக்கா கடையில் தான் எப்போவுமே வாரம் வாங்குவாராம். ஸோ லாஸ்ட்டாக இருக்க கடைக்கு என்னை கூப்பிட்டு போயிட்டார். இந்த அக்கா கடையில் வந்து அந்த பாறை மீன், வவ்வா பாறை, அப்புறம் எல்லா வகையான மீனுமே இங்கே இருக்குங்க. வஞ்சர மீன் 800 நான் வந்து என்ன பண்ணேன், சீலா மீன் வாங்கினேன். கிலோ 300, 1.5 கிலோ 450. எறா வந்து 250 கிலோ, பெரிய பெரிய எறா. இது எல்லாமே நல்லாயிருக்கும், இவங்ககிட்ட தான் நான் எப்போவுமே வாங்குவேன் அப்படின்னு சொன்னார். சரி ஓகேன்னு எறாவும் சீலா மீனும் வாங்கிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்புனோம். இங்கேயே கட் பண்ணி கொடுக்க உள்ள ஆளுங்க இருப்பாங்க. கிலோவுக்கு 30 ருபீஸ் தான். நீங்கள் எடுத்துகிட்டு போய் கொடுத்தீங்கன்னா அவங்களே க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. எறா மட்டும் நாங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து க்ளீன் பண்ணிக்குவோம். ஏன்னா அவங்க உள்ளே இருக்க அந்த குடல்லாம் சரியாக எடுக்க மாட்டாங்க. ஒரு டைம் எறா இங்கே க்ளீன் பண்ணப்போ எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. அதனால் மீன் மட்டும் பார்த்திங்கன்னா நல்லா கட் பண்ணி ஸ்லைஸ் போட்டு கொடுத்துருவாங்க. சங்கரா மீன் கூட ஆஞ்சு கொடுத்துருவாங்க. அதனால் இந்த தாத்தா பார்த்திங்கன்னா 100 சங்கரா மீன், 100 எறா, 100 நண்டு தருவீங்களா அப்படின்னு கேட்டு அவங்கக்கிட்ட வாங்கின்னு இருக்காரு. அது இல்லாமல் இந்த அக்கா எக்ஸ்ட்ராவாக 2-3 குட்டி குட்டி மீன்லாம் போட்டு தராங்க. நமக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நல்லா சண்டே வந்து வெரைட்டியாக நல்லா சாப்பிட்ணுன்னா பட்டாபிராம் மீன் மார்க்கெட் போனீங்கன்னா எல்லா வகையான ஃபிஷ்ஷுமே காசிமேட்லேருந்து தான் வருதான். எல்லாமே நல்லாயிருக்கு. ஃப்ரெஷ்ஷாக ஈவினிங் வந்து இறக்குறாங்க. அது வந்து சண்டே ஃபுல்லாக காலி ஆகிடும் போல். சண்டேலாம் இது உள்ளே போகவே முடியாதுங்க. செம்ம கூட்டமாக இருக்கும். கட் பண்ணுற இடத்துலையும் கூட்டமாக இருக்கும். அப்புறம் இங்கே சொரா மீன் கேட்டேன். எவ்வளோன்னு, கிலோ 200 தான்க்கா, எடுத்துக்கோங்கக்கா, நான் எக்ஸ்ட்ரா ஒரு மீனே போட்டு தரேன்னு அந்த பொண்ணு சொல்லிச்சு. இருமா நான் போய் அவர்கிட்ட கேட்டு வரேன், ஏன்னா எல்லாத்தையும் ஒரே நாளாக வாங்கினா அவர் திட்டுவாருமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அக்கா எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. சொரா மீன் சொரா புட்டுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்குமா, பார்த்தேன். சரி நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கலாம். ஏன்னா ஒரே டைம் எல்லாத்தையும் வாங்கிட்டு போனால் என்னால் செய்ய முடியாது. அப்புறம் இங்கே கொடுத்து எல்லாத்தையும் கட் பண்ணிட்டோம். ஒரே வழியாக நம்ம கட் பண்ணி வாங்கிட்டா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி உப்பெல்லாம் போட்டு வாஷ் பண்ணி ஃப்ரீசரில் வச்சிட்டோம்னா சண்டே காலையில் எழுந்து வெளியே வச்சுட்டு மதியம் சமைக்கிறதுக்கே எனக்கு சரியாக இருக்கும். இந்த பக்கம் திருவள்ளூர் சைட்லேருந்து யாரெல்லாம் பார்க்குறீங்களோ கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சரௌண்டிங்கில் என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ கண்டிப்பாக நான் அதை ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு வீடியோ வரும், நீங்களும் அதை பார்ப்பீங்க. நீங்கள் இந்த பக்கம் போகலன்னா இந்த பக்கம் இருக்கிற ஆள் கண்டிப்பாா பட்டாபிராம் சைட் விசிட் பண்ணிங்கன்னா இந்த மார்க்கெட் போய் பாருங்கள். ஈவினிங் வந்து நாங்கள் ஒரு 5 மணிக்கே போயிட்டோம். அதனால் காலியாக இருக்குது. 6 மணிக்கெலாம் கூட இங்கே கூட்டமாக இருக்கும்னு அவர் சொன்னார். 6 மணிலேருந்து 8-9 மணி இருக்குமே இந்த கடை அப்படியே இருக்கும், கூட்டமாக தான் இருக்கும். நாங்கள் கொஞ்சம் வெயிலாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சீக்கிரமாகவே போயிட்டோமா. ஆனால் நம்ம சீக்கிரமாக போனதுனால அந்த அவங்களாம் வந்து கூட்டம் அதிகமாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எதெல்லாம் வந்து ரேட்டு 10 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம் அப்படின்னு தான் நினைப்பாங்க. இப்போ காலியாக இருக்கும்போது போனீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு போனி எடுத்துக்கோங்கன்னு நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்க. அதனால் நமக்கும் 2-3 மீன் எக்ஸ்ட்ரா போட்டு தருவாங்க. இதே கூட்டத்தில் போனோம்னா அந்த எக்ஸ்ட்ரா போடுறதெல்லாம் நமக்கு கிடைக்காது. என்ன எடை போடுறாங்களோ அதை போட்டு அப்படியே தள்ளி விட்டு அனுப்பிச்சிருவாங்க. நான் அங்கே கட் பண்ண சொல்லிவிட்டு வெளியே வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து ரொம்ப இந்த ஸ்மெல்லு ஒத்துக்காது. நான் ரொம்ப நேரம் நிற்க மாட்டேன். அதனால் அவர் கட் பண்ணி வாங்கிட்டு வரேன்னோ நான் வெளியே போய் வெயிட் பண்ணுறேன், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த மீன் அந்த கருவாடு இந்த மீன் இந்த ஸ்மெல்லுலாம் எனக்கு அந்தளவுக்கு ஒத்துக்காது. போவேன், அம்மா கூட வாங்குவேன். எங்கள் அம்மா கட் பண்ணணும் க்ளீன் பண்ண சொன்னாங்கன்னா நான் வெளியே போய் நின்றுடுவேன். அவங்க கட் பண்ணி க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வருவாங்க. ஆனால் எல்லாத்தையும் பார்ப்பேன். நான் வந்து எல்லாமே வந்து மீன் வெரைட்டியாக சாப்பிட்ணும். ஒரு வாட்டி இந்த மீன் வாங்கினோம்னா வேறு வாட்டி வேறு மீன் வாங்கணும் அப்படின்லாம் நினைப்பேன். அதேமாதிரி ஒரே ஆள்கிட்ட போக மாட்டேன். இந்த வாரம் இவங்ககிட்ட வாங்குறோமா, அடுத்த வாரம் வேறு ஆள்கிட்ட போனால் தான் நம்ம அவங்க என்ன ரேட்டுக்கு கொடுக்குறாங்க எப்படி கொடுக்குறாங்கன்னு நமக்கு தெரியும். ஸோ அப்படியே வெளியே வந்து உட்காந்துட்டேன் கொஞ்சம் நேரம். போகும்போது ஃப்ரெஷ்ஷாக தலைவாரின்னு போனது. வண்டியில் இந்த வெயிலில் போனால் அப்படியே பார்த்திங்கன்னா தலைமுடியெல்லாம் கலைஞ்சி பேய் மாதிரி இருக்கிறேன்.
இந்த பேக் பார்த்தீங்களா சூப்பராக இருக்குங்க. குவாலிட்டி நம்பர் 1 குவாலிட்டி. 200 ருபீஸ்க்கு ரொம்ப ஒர்த்து. கண்டிப்பாக இந்த பேக் 1 வருஷத்துக்கு உழைக்கும். நான் அடித்து சொல்வேன், அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. துணி தாங்க, அந்த துணி இந்த பேக்கே கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது, துணி தான் சாஃப்டாக இருக்குது. இந்த விளாக் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் நல்ல தகவல்களையும் ஷேர் பண்ணியிருப்பேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.